ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நட்டு சிவரன்ல உள்ள எபிசோட் 372 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு போன எபிசோட்ல டென்டெயில்ஸ் தாறுமாறு அதோட ஸ்ட்ரக்சர்லாம் மாத்தி நின்றுட்டு இருக்கோம். பட் நம்ம ஆட்கள்லாம் பயப்படாம நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவோண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா முன்னாடி வந்து நிப்பானுங்க. நருட்டோ பாக்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருப்பான், ஏன்னா சக்கரெல்லாம் காலியா இருக்கு. அண்ட் அதுக்காக சக்குரா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா, கொஞ்சம் ஹீலிங் ஜெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பா. அண்ட் இந்த இடத்துல நிக்கிற டென்டெயில்ஸ் இருக்குல்ல, அதோட ஃபைனல் ஃபார்முக்கு முந்தின ஃபார்ம் ஆயுது. அதனால கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும், தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் வந்து இந்த இடத்துல 8 டெயில்ஸ் வந்துட்டு சொல்லும், 9 டெயில்ஸ் வந்து சோர்ந்து போயிருக்கு, இப்பதான் ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கானுங்க, அது வரைக்கும் 8 டெயில்ஸோட ஆட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 டெயில்ஸே சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் 8 டெயில்ஸ்லாம் சொல்லிரும், இந்த மாதிரி அதோட ஃபைனல் ஃபார்ம் மட்டும் கண்டிப்பா போயிருச்சு அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது, இந்த உலகம் கண்டிப்பா அழிஞ்சு தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிரும். அண்ட் அப்படியே 10 டெயில்ஸை பார்த்தா அது என்னமோ காட்டு மிருகம் மாதிரி இருக்கு, அவதார் படம் பார்த்த மாதிரி இருக்கு. திடீர்னு அத்தாந்தண்டி டெயில் பாம் பீஸ்ட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம், அது பார்க்குறப்பே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அண்ட் மதுராலாம் இந்த இடத்துல வந்துட்டு எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும், ஏன்னா இந்த பாம்பு நம்மளுக்கே ஆப்பு விட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் காலப்போக்கில் பார்த்துட்டே இருந்தா வந்து செம பெருசாயிட்டு இருக்கு, டைம் ஆக பாம்போட சைஸும் பெருசாயிட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் பயமும் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த இடத்துல சக்குரா வந்து பயங்கரமா ஏதோ மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் யாரும் நீங்க பயப்பட தேவையில்ல, நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நருட்டோவும் அந்த அளவுக்கு நம்மளுக்காக கஷ்டப்பட்டிருக்கான், அவ என்னென்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் இந்த இடத்துல சாக்குராவை சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம போயிட்டு நம்ம நருட்டோவை கண்டிப்பா காப்பாற்றணும், அதுக்காக இந்த இடத்துல நீங்க தைரியமா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஆட்கள் எல்லாத்துக்குமே அப்படியே கண்ணுல நெருப்பு வந்து பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஷிக்கமாருவா காட்டுறானுங்க. அவன் வந்து இந்த மாதிரி ஈனோ கிட்ட சொல்லி இந்த மாதிரி கிட்சுச்சியை வந்து லிங்க் பண்ணி விடு, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னவும் அவனுங்களும் லிங்க் பண்ணி விடுவானுங்க. உடனே நம்ம ஷிக்கமாரு வந்து கிட்சுச்சியோட பேசுறேன், இந்த மாதிரி வந்து நான் தான் அதாவது ஷிகாக்குவோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷிக்கமாரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட அந்த ஸ்டோன், அதாவது இந்த பேரியர் ஜுட்ஸோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லித்தாங்க, அவன் ஸ்டோன் வில்லேஜா இருக்கட்டும் இல்ல வேற வில்லேஜா இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லித்தாங்க, அந்த பேரியரை வந்து இந்த இடத்துல நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். பட் அவன் வந்து ஒத்துக்க மாட்டான், ஏன்னா இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால கண்டிப்பா அந்த ஒரு பேரியர் வீக்காக தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பா அந்த ஒரு பேரியர் வீக்காக இருந்தால் நம்மளுக்கு தான் அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இந்த மாதிரி ஷிக்கமார் சொல்லுவான், இல்லை கண்டிப்பாக கிடையாது, இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு பெரிய பேரியர், ஸ்ட்ராங்கான பேரியருக்கு போடுறதுக்கு பதிலாக நம்ம நிறைய வீக்கான பேரியர் போடுறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறான். அண்ட் கிட்சுச்சியும் இதுக்கு ஓகே சொல்லிடுவான். அண்ட் உடனே இந்த இடத்துல நம்ம ஷிக்கமாரு வந்துட்டு கிளர் பி கூட பேசுவான், உங்களோட டெயில்டு பாம்பு வந்துட்டு தொடர்ந்து அந்த 10 டெயில்ஸோட பாம்பு மேலே விட்டுக்கிட்டே இருங்க, கொஞ்சம் அதோட பவரை குறைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னவும் கிளர் பியும் ஓகே சொல்லுவார். அதுக்கப்புறம் ஈனோ கிட்ட நம்ம ஷிக்கமாரு கேட்பான், இந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு. என்ன வேணா சொல்லி பாடுறா பண்ணு அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கூடையும் என்ன கனெக்ட் பண்ணி விடு, இங்கே இருக்க எல்லா சினோபீஸ் கூடயும் என்னை கனெக்ட் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி ஷிக்கமாரு கேட்பான். அண்ட் ஈனோவும் எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவா. அண்ட் கட் பண்ணிட்டு ஒபிட்டோ தான் காட்டுறாங்க, நெஞ்சில் ஓட்டையோட தெல்லா நின்றுட்டு இருப்பான். உடனே ஒபிட்டோ இந்த மாதிரி சொல்லுவான், என் மனசுல பல ஓட்டைகள் இருக்குது, அந்த ஓட்டைகளுக்கான காரணம் இந்த உலகம் தான், இந்த டார்க்னஸ் ஆன ஒரு உலகம் தான், அந்த உலகத்தை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், அந்த உலகத்தை மாத்தினாதான் என் மனசுக்குள்ள இருக்க அந்த ஓட்டையை அடைக்க முடியும், இப்ப சொல்லு கக்காஷி அப்படின்னு கேட்கவும் அவன் லைட்டா ஜர்காவான். உடனே நம்ம கக்காஷி வந்துட்டு அவனோட சென்சாய், அவனோட ஸ்டூடெண்ட் சென்சாயோட சென்சாய் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிப்பான், இந்த மாதிரி ஒருத்தன் கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாம இருந்தாதான் கண்டிப்பா அவனுக்கு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும், அவன் கிவ் அப் பண்ணிட்டா எப்படி அவனுக்கு சப்போர்ட் கிடைக்கும், அவன் கிவ் அப் பண்ணாம போயிட்டே இருந்தா ஊர் மக்கள் எல்லாருமே அவனுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி அவனை என்னைக்கு அவனை கைவிட்டுற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு நம்ம மக்களை தான் காட்டுறாங்க, அவங்க எல்லாரும் வந்துட்டு எர்த் ஸ்டைல வந்து கத்துக்கிட்டு இருப்பானுங்க, கொஞ்சமா கத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த டைம்ல வந்துகிட்டு ஒபிட்டோ வந்துட்டு அவ்வளவுதான் கதை முடிய போகுதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா 10 டெயில்ஸ் வந்து அந்த சக்கர பாம்பை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அப்படியே நம்ம ஆட்கள் எல்லாருமே மடன்னு அங்க இருக்க எல்லா இடத்துலயும் பேரியரா போட்டுட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி அந்த சக்கர பாம்பு செம ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கும், அதோட ஸ்பீடை குறைக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம கில்லர் பியும் அவரோட பாம்பு விட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்துகிட்டு ஒவ்வொரு பேரியரா உடைச்சு கடைசி பேரியருக்கு வந்துடும், எல்லாத்துக்கும் அள்ளு விட்டு போயிடும், ஏன்னா அது பண்ண பிளான் எல்லாம் ஊத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி பேரியரையும் உடச்சிக்கிட்டு வெளியே வரும். அவ்வளோதெல்லாம் செத்து போயிட்டோன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பானுங்க. அது கடைசியில் பார்த்தா எதுவுமே ஆயிருக்காது. என்னன்னு பார்த்தா 8 டெயில்ஸ் வந்து முக்கி தட்டி திணறி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ரொம்ப நேரமா வந்துட்டு 8 டெயில்ஸால தாக்கு பிடிக்க முடியாது, ஒரு சமயத்தில் கண்டிப்பா வெடிச்சிரும். அண்ட் கட் பண்ணிட்டு வந்துட்டு ஒபிட்டோ காட்டுறாங்க, என்னதான் கக்காஷி வந்துட்டு
ஆறுதல் அது இதுன்னு எல்லாம் சொன்னியும் ஒபிட்டோ வந்து கேட்கற மாதிரி தெரியல. அவன் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்கான். பண்ற பேச்சையும் தான் நிறுத்த மாட்றான். உடனே கக்காஷி சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தன் வந்து ரூல்ஸ பிரேக் பண்ணானா அவன் ஒரு குப்பை. அதுக்கும் மேல ஒருத்தன் அதாவது ஃப்ரெண்ட வந்து காப்பாத்த முடியாம ஃப்ரெண்ட தவிக்க விட்டானா அவன் ரொம்ப ரொம்ப அழுக்கானவன் கேவலமானவங்கிற மாதிரி கக்காஷி சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா வந்துட்டு இந்த சக்கரா பாம் காணா போயிரும். என்னடா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு கத்தி வரும். இந்த கத்தியை யார் யாரா நான் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த ஆளே இப்ப வந்துருவான். அந்த ஆளுன்னு சொல்லக்கூடாது. இஸ் a legend and மினாட்டோ இஸ் தேர். ஆனா லேட்டா வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி மினாட்டோ யோசிப்பாரு. அண்ட் சக்குராலாம் மிரண்டு போயிரும். ஐயய்யா ஃபோர்த் ஹோக்காகே வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பாம் எங்க போச்சுடா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல. நம்ம ஆளுதான் வந்து அவ்வளவு பெரிய சக்கரா பாம தண்ணிக்குள்ள வந்துட்டு டெலிபோர்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அது வெடிக்கும். அண்ட் வெடிக்கிற அந்த ஒரு காத்து வரும்ல. அந்த காத்து எல்லாத்தையும் தூக்கி எங்கிட்டோ போடும். அது மட்டும் நம்ம ஆள் கிட்ட வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் செத்துருப்பானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆள் கிட்ட வந்து சாக்குரா நீங்க எனிமியா இந்த இடத்துல வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறப்ப இல்ல நானும் உங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து மினாட்டோ சொல்லுவாரு. அண்ட் வந்து இந்த இடத்துல நருட்டோவை பார்த்துட்டு என்ன நருட்டோ ஓ கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப சாக்குராக்குலாம் செம்ம கோவம். எது நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலை மேல வச்சுக்கிட்டு இருப்பா சாக்குரா. அண்ட் இந்த மாதிரி சக்குராவை பாக்குறப்ப வந்துட்டு குஷினாவை பார்த்த மாதிரி இருந்துச்சான். ஏன்னா அதே கோவத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சான். இருந்தாலும் பார்த்து ஹேண்டில் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து மினாட்டோ சொல்லுவாரு. அண்ட் நருட்டோக்கு வந்து இந்த மாதிரி இவங்க எல்லாம் வராங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சான். அதாவது நைன் டெயில் சக்கராவை எப்ப மத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றப்பயே வந்து நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நருட்டோ வந்து மித்தவங்களும் வராங்கன்றப்ப யாரா மித்தவங்களும் பாப்பா அப்ப வந்துட்டு பார்த்தா எல்லாரும் அந்த இடத்துல வந்துகிட்டு இருப்பானுங்க. அண்ட் மினாட்டோ கொஞ்சம் ஃபாஸ்டானவர்ல அதனால முன்னாடியே அவர் வந்துட்டாரு. பட் மித்த 3 பேரும் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு மத்தவங்களுக்கு ஒரு டவுட் இந்த மாதிரி யார் இவங்கள ரீஅனிமேட் பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் அதாவது ஷாக் ஆயிருது. எப்படா செத்து போனவனால ரீஅனிமேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. உடனே நருட்டோ சொல்லுவான் இன்னும் பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு அப்படிம்பா. உடனே இந்த இடத்துல மாத்ரா மேல குதிச்சுட்டு வாடா ஹஷிராமா உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாரு. உடனே ஹாஷிராமா வந்துட்டு முதல்ல அந்த 10 டெயில்ஸ போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வரண்டா அப்படிங்கிறப்ப ஹாஷிராமா என்னடா இன்னமும் திருந்தாம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மாத்ரா சொல்லுவாரு. அண்ட் இந்த இடத்துல மினாட்டோ வந்துட்டு தம்பி மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு உன் ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு நான் இவனை போய் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மினாட்டோ சொல்லுவாரு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நைன் டெயில்ஸ் வந்து மினாட்டோவை பார்த்து ஷாக் ஆகும் என்னடா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மினாட்டோ வந்து நைன் டெயில்ஸோட சக்கரா யூஸ் பண்ணுவாரு. அண்ட் எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆகும். சக்குராக்கு முக்கியமா ஷாக் ஆகும். ஏன்னா வந்துட்டு எப்படி இவரால வந்துட்டு நைன் டெயில்ஸோட சக்கரா யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நைன் டெயில்ஸை சீல் பண்றப்ப வந்துட்டு பாதி சக்கரா ரீப்பர் தர்சீல மூலியமா வந்துட்டு அவருக்குள்ள வந்து செலுத்தி விட்டுருப்பாரு. ஆனா அந்த சக்கரா தான் இது. உடனே மினாட்டோ வந்துட்டு மித்த 4 ஒக்காகேசியும் வந்துட்டு ஒரு 4 இடத்துல வந்து போட்டு விட்டு அவங்கள வந்து பேரியர் யூஸ் பண்ண சொல்லிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் ஆஷிராமா சேஜ் மோடுக்கு போயிட்டு அந்த நைன் டெயில்ஸோட வாலனா டப்பு டப்பு டப்புன்னு லாக் அடிப்பாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு பேரியர் உருவாக்கி இருக்காங்கல்ல இந்த பேரியர் பர்பிள் ஃப்ளேம் ஃபார்மேஷனோட 4 மடங்கு பயங்கர ஸ்ட்ராங் ஆனது. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஹொக்காகேஸால மட்டும்தான் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்து 10 டெயில்ஸால சுத்தமா நவுற முடியாது. ஆனா அதுக்கப்புறம் சாஸ்கேவை பார்த்தா பேயரஞ்சவா நின்னுகிட்டு இருப்பா. என்னடா மேட்டர்னு பார்த்தா சாஸ்கே அந்த இடத்துல கேத்தா நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் சாசுகே அப்படின்னு சொல்லிட்டு சாக்குரா கத்துறப்ப மத்த எல்லாரும் எது அந்த பையன் இங்கே வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானுங்க. அண்ட் உடனே ஈனோ வந்து முன்னாடி போக ட்ரை பண்ணுவா. பட் நான் அப்புறம் ஷிக்கமாரும் சோஜி தடுத்துருவானுங்க. ஏன்னா இவன் வந்து இப்போதைக்கு கொடூரமான ஆளு இவன் உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துவானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜூகோ சூகிட்சு அந்த இடத்துல வர்றவன் இனி என்ன பிளானோட வந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி நான் மாறிட்டேன். நான் ஊரை விட்டு போனேன்னு பல விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்காக நான் லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நான் ஹொக்காகே ஆக போறேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவான். எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுரும். ஏன்டா நீ ஏன் வந்து இந்த வில்லேஜுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவே நீ ஒரு கெட்டவன்டா. நீ எப்படிடா ஹொக்காகே ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுவானுங்க. அப்ப எல்லாரும் சொல்லிடுவாங்க உன்னாலலாம் கண்டிப்பா ஹொக்காகே ஆக முடியாது அப்படின்னோடனே கண்டிப்பா கிடையாது. நான் ஹொக்காகே ஆவேன். யாரு என்ன வேணா சொல்லிட்டு போங்க. நான் கஷ்டப்பட்டு ஹொக்காகே மாதிரி இந்த ஊரையே மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம நருட்டோ முன்னாடி வந்துட்டு நானும் ஹொக்காகே ஆக போறேன்னு சொல்லிட்டு இட்டாச்சி சொன்ன வார்த்தைகள்லாம் யோசித்து பார்க்கறான். என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா ஒருத்தன் வந்து கண்டிப்பா ஹொக்காகே ஆகணும்னா ஊர் மக்கள் ஏத்துக்கணும். அப்படி நீயும் கண்டிப்பா ஹொக்காகே ஆக முடியும்னு சொல்லி இட்டாச்சி சொல்லியிருப்பான். ஆனா அதே மாதிரி தான் இந்த இடத்துல நருட்டோ முன்னாடி வந்துட்டு சாஸ்கே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹொக்காகே ஆகி இந்த ஊரை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றான். உடனே ஆஷிராமுக்கு செம்ம சந்தோஷம். பரவாயில்லையே இந்த ஹொக்காகே கேண்டிடேட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்களா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் கூட டேய் முதல்ல வந்து ஃபைட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிராமா கூப்பிடுவாரு. உடனே வாடா சாஸ்கே போலாம் அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்லவும் சாக்குரா நானும் வருவேன்ற மாதிரி முன்னாடி வருவா. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்குரா சொல்லுவா நான் வந்து லேடி சுன்னாடேவோட ஒரே ஸ்டூடெண்ட் யாரு நினைச்சீங்க பெத்த ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிப்பா. ஆனா அதே மாதிரி வந்துட்டு மத்த எல்லாருமே இந்த டீம் 7 பார்த்தோன்னே
இந்த மாரி அவங்க எல்லாம் நெனச்சு பார்ப்பாங்க. அதே மாரி சிக்கமாரு இருக்கான்ல, இன்னும் இந்த சாஸ்கே பையன் மேல லைட்டா வெறுப்பு. ஏன்னா அவ்வளோ விஷயம் பண்ணிட்டான்ல. உடனே அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாரி ஊர விட்டு போயிட்டு வந்தவனே ஹோக்காகே ஆக முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான்ல. அப்புறம் ஏன் நம்மளால ஆக முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் நானும் ஹோக்காகே ஆவேன், நானும் சேர்ந்து சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுல என்ன காமெடி அப்படின்னா, அக்கமாரும் வந்துட்டு நானும் வந்து ஹோக்காகே மாறுவேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எல்லாருமே வந்து வெறியோட பேசிக்கிட்டு இருக்கறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த இடத்துல இல்ல எல்லா இடத்துலயும் நான் வந்து திணறி இருப்பேன். அதுக்கான காரணம் நெறைய டீடைல்ஸ் இந்த எபிசோட்ல இருக்கும். நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த எபிசோட்ல வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.